சமந்தாவை கைது செய்தால் என்ன அப்படின்னு நாம் சொல்ல, சிரியாக் பிலிப்ஸ் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. எங்கள் சமந்தா வந்து அதாவது என்ன சொல்கிறது வந்து அவ்வளோ வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு நடிகை. அந்த நடிகை மீது ஒரு டாக்டர் வந்து அவங்கள கைது பண்ணால் என்ன, கைது பண்ணுறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்னென்னா, சமந்தா ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க தன்னுடைய இன்ஸ்டாவில் வந்து, லேசான காய்ச்சல் இருந்தால் அதற்கு வந்து வழக்கமான மருந்து எடுக்க தேவையில்லை, ஹைட்ரோஜன் பெராக்சைடு அப்படின்ற ஒரு ஆவி பிடிக்கிறது, இதை யூஸ் பண்ணால் போதும்னு அந்த புகைப்படத்துடன் ஒரு பதிவிடுறாங்க. அந்த பதிவுக்கு தான் இந்த டாக்டர் பிலிப்ஸ் வந்து கோபமாகி சமந்தாவை கைது செய்தால் என்ன அப்படின்னு. இதுக்கு சமந்தாவுடைய பதில் என்னவா இருக்கும், ஏன் இதை வந்து கைது பண்ண ரொம்ப மும்மரமாக இவர் குரல் கொடுத்துட்ருக்காரு, இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணால் என்ன காரணம், ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாதா, இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து, ஒரு பல்லாவரத்தில், சென்னை பல்லாவரத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பெண் தான் வந்து சமந்தா. ஒரு சாதாரண பெண்ணுங்க வந்து, நீங்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு பெரிய பின்புலம் வந்து மாடலிங், அப்புறமா வந்து அவங்க தாத்தா வந்து பெரிய இயக்குனர், அவங்க ஆயா வந்து பெரிய டான்ஸர், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பல்லாவரத்தில் ஒரு புறநகர் பகுதியில், இப்போ வேணால் அது சிட்டியாக இருக்கலாம், புறநகர் பகுதியில் பல்லாவரத்தில் இருக்கிற ஒரு பெண் டி நகரில் இருக்கிற ஹோலி ஏஞ்சல் பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி முடிக்கிறாங்க. ஒரு சினிமா ஆசை வருது, சின்ன சின்ன மாடலிங் பண்ணுறாங்க. இப்போ சமந்தாவுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி 69வது படத்தில் விஜய்க்கு ஜோடியாக சமந்தா நடிக்கக்கூடும் அப்படின்ற ஒன்று அன்அஃபிஷியல் தகவல் தான் இருக்குது. மேபி அது ஏறக்குறைய வந்து உறுதியாக்கப்பட்ட ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஏன்னா விஜயோடைய கடைசி படம் வினோத் இயக்கும் அந்த படம் வந்து விஜயோடைய சினிமா கேரியரில் மிக முக்கியமான படம். இந்த கடைசி படம் பொழுது விஜய் என்ன அந்த கருத்து சொல்ல போகிறார், அவருடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த படம் எந்த அளவில் சரியாக இருக்கும், அது ஒரு பிரச்சார படமாக இருக்குமா, அவருடைய எதிர்கால அரசியலுக்கு அந்த படத்தில் என்ன சொல்ல போகிறார் இப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய விஜயோடைய சம்பளம்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கோடி கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேங்க, அவர் கால்ஷீட் அந்த கடைசி பட கால்ஷீட்டை எங்களை கொடுங்கன்ற மாதிரி தயாரிப்பு நிறுவனம்லாம் காத்துட்ருக்கு. எந்த தயாரிப்பு நிறுவனம்னு இன்னும் உறுதியாக செய்யலை. ஆனால் வினோத் இயக்க போகிறார் சமந்தா தான் அப்படின்னு. தெரி, மெர்சல், கத்தி இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சமந்தா வந்து விஜய் அந்த காம்பினேஷன் கிட்டத்தட்ட 4வது முறையாக அணைகிறாங்க. இது ஏன் சமந்தாவுக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, சமீப காலமாக அந்த தசை அழற்சி நோய், அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சமந்தா போடுற ஒவ்வொரு பதிவு வந்து இருக்கு இல்லைங்களா, நான் இந்த மாதிரியான வேதனையில் இருக்கிறேன், இந்த மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கிறேன், நான் மீண்டு வந்துட்டேன், நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஆக்டிவாக இருக்கிறேன், நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறேன். ஒரு பூமுன்னு ஒரு நடிகையுடைய வளர்ச்சி, ஒரு சாதாரண நிலையிலிருந்து வந்த ஒரு நடிகையுடைய ஒரு உச்சத்துக்கு வந்து நிற்கிற ஒரு வளர்ச்சி, இன்னும் அவங்க சாதிக்க வேண்டிய காலம் எவ்வளோ இருக்குது. ஒரு எதிர்பாராத விதமான ஒரு நோய் வந்து உடலில் வந்து தாக்குகிறது. சரி, இந்த தசை அழற்சினால என்ன ஆகும்னு நம்ம மருத்துவ நண்பர்கிட்ட கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க, தசையில் வந்து தீராத வலி இருக்கும், பிடிமானம் தளர்ந்து போயிடும், லேசான காய்ச்சல் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும், ஒரு வேலை மேலே இன்ட்ரெஸ்டே இருக்காது, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த சிரங்கு மாதிரியான இது வரும், குறிப்பாக அந்த வலி தாங்க முடியாது. இப்போ வந்து இந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, வந்து இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணது வந்து அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட அந்த மருந்தை சமந்தா தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் போட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கானவர் ஃபாலோ செய்யக்கூடிய அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாவில் இந்த மாதிரியான தவறான மருத்துவ குறிப்புகள்லாம் போடுறீங்களே, நியாயமா அவ கேட்குறது வந்து, இது வந்து சரியான விதமாக உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களாம் அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மருத்துவத்தை அவங்க பயன்படுத்தினா எப்படி, உங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி. அதுக்கு சமந்தா சொல்கிற விளக்கம் என்னென்னா, ஐயா நான் வந்து மாற்று மருத்துவம், நான் ரொம்ப காலமாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிரச்சனை உடம்புல இருக்குது, என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், என் வலி எனக்கு தான் தெரியும், நான் பார்க்காத டாக்டர் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. ஏன்னா சமீபத்தில் கூட சில மாதங்களுக்கு முன்னாடி கேரளாவில் போய் ஆயுர்வேதிக் சிகிச்சை முறை கூட அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ என்னென்னா, அதை தாண்டி போகாத கோயில் கிடையாதுங்க. ஒரு நடிகைக்கு எந்த அளவுக்கு ஒரு வலி இருக்கும் பாருங்க. பிறப்பால் கிறிஸ்துவ பெண்ணாக இருந்தாலும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோயிலில் வழிபடுறது, வேலூர் பொற்கோவிலில் வந்து சாமி கும்பிடுறது,
அப்புறம் இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலி தீவில் இருக்கிற பழங்கால சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே வந்து கும்பிட்டு வராங்க. அது நம்ம மதம் அதெல்லாம் சார்ந்தெல்லாம் ஒன்றும் பேசவே கூடாது. ஏன்னா சமந்தாவுடைய வளர்ச்சியை நான் பார்த்துருக்கிறேன். ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் அசோக் நகரில் இருக்கும். நான் போகும்போதெல்லாம் யாரோ ஒரு பொண்ணு சகப்பாக உட்காந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஒரு மாநிலம் தான் உட்காந்துட்டு இருக்கும். அவங்க மட்டும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஏன்னா சமந்தா வந்து இந்த கல்லூரி முடிச்ச பிறகு ஒரு சின்ன சின்ன மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது சினிமாவுக்காக முயற்சி பண்ணிருக்கும்போது சினிமாவுக்காக எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த செம்மொழியாம் தமிழ் மொழின்னு கௌதம் மேனன் இயக்குன அந்த சாங் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சீனோ ஒரு ஷார்ட்டோ வந்து போகும். அதுக்கப்புறம் மெட்ராஸ் டாக்கீஸில் வந்து ஒரு படத்திற்கு கதாநாயகி வந்து தேர்வு செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சு சமந்தா போகிறாங்க, ஆடிஷனில் கலந்துக்கிறாங்க, ஓகேன்னு செலக்ட் ஆகிடுறாங்க. எந்த படத்துக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. செலக்ட் ஆகி ஒரு 3 நாள் டெஸ்ட் அவுட் எடுக்கிறாங்க. ஏறக்குறைய நாம் செலக்ட் ஆகிட்டோன்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறாங்க. மெட்ராஸ் டாக்கீஸில் மணிரத்னம் சார் வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டாரு, அந்த படத்தில் நான் நடிக்கிறேன் ஊர் பூரா சொல்லியாச்சு. 4வது நாள் கூப்பிட்றாங்க, இல்லை நீங்கள் மேடம் இந்த படத்தில் வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க, டைரக்டர் வேணான்னு சொல்கிறாரு. ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. வந்து சார் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அவங்க காரணம் ஒன்றும் பெருசாக நீங்கள் டைரக்டர் தான் கேட்கணும் அப்படின்னு. இல்லை நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன், இல்லை இது வந்து எங்கேயாவது நான் டைலாக்ல மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா, இல்லை என் முகம் வந்து கேமராவுக்கு சரியில்லையா, ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நான் வந்து மனசு திருப்தியாக இருப்பேன் அப்படின்னு. என்னன்னா நான் வந்து ஒரு சாதாரண ஆளுங்க வந்து போராடி இந்த இடத்துக்கு வந்து அதுவும் எவ்வளோ பெரிய நிறுவனத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன், திடுதுப்புன்னு இப்படி சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்றது. அப்போ தான் ஒரு தகவல் வருது, வந்து வேற ஒருத்தர் மூலியமாக வருகிறது, உங்களுடைய ஸ்கின் டோன் வந்து சரியாக இல்லை அப்படின்னு டைரக்டர் ஃபீல் பண்ணுறாரு, நீங்கள் அடுத்த படத்தில் பார்க்கலான்னு அதை ஏற்றுக்கிறாங்க. ஓகே ரைட்டு, ஒரு டைரக்டருடைய முடிவு வந்து இறுதி முடிவு. ஒரு பெரிய படம், பெரிய டைரக்டர், ஊர் பூரா சொல்லியாச்சு, நண்பர்கள்லாம் கொண்டாடியாச்சு, ரிஜெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னோடனே அங்கே உடஞ்சி போகலை, முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த முயற்சி பண்ணுற இடம் தான் நான் பார்த்தது அசோக் நகரில் இருக்கிற ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ். அது படம் வந்து மாஸ்கோவின் காவேரி, கேமராமேன் ரவிவர்மன். இப்போ இந்தியன் 2க்கு பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அந்த கேமராமேன் ரவிவர்மன். வருவாங்க, உட்காருவாங்க. அங்கேயும் ஒரு ஆடிஷன் நடக்குது, ஆடிஷனில் செலக்ட் ஆகுறாங்க. தயாரிப்பாளர் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஓகே சொல்கிறாரு, அந்த படம் வந்து எடுக்கப்படுகிறது. தனக்கு ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கேட்டு திறந்துட்டாங்கன்னு பெரிய கனவோடு இருக்காங்க. படம் நல்லா இருக்கும், ஆனால் அந்த படம் ஓடல. எந்த காரணத்துக்கு தெரியல. ஆனால் இங்கே ஒர்க் அவுட் ஆகலாம், இன்னொரு மாநிலத்தில் ஒர்க் அவுட் ஆகும் இல்லைங்களா. அப்படி இங்கு சமந்தாவை ரிஜெக்ட் செய்யப்படும் பொழுது தெலுங்குக்கு போகிறாங்க. தெலுங்கில் நடிக்கிற படம்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். நீங்கள் இந்த ராசி நடிகை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைங்களா, இந்த சவுத் இந்தியாவில் ரொம்ப அதிகம் உண்டுங்க. இந்த மலையாளத்தில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது, அதுவும் குறிப்பாக தமிழ் தெலுங்கு கன்னடத்தில் உண்டு. ஒரு வேளை பாலிவுட்டில் இருக்கான்னு தெரியல, பாலிவுட்டில் கொஞ்சமாக இருக்கலாம். அப்படி இங்கே ராசி இல்லாத நடிகை சமந்தா அங்கே தெலுங்கில் ஹிட் ஆகிறாங்க. ஹிட் ஆகும்போது பல படங்கள் தான் இங்கே தமிழ்லேயும் வந்து படம் பண்ணுறாங்க. அப்போ சமந்தா இருந்தால் அந்த படம் வந்து ஓடும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுது தான் அவங்களுக்குள்ள ஒரு காதல் வருது. அந்த காதல் வந்து ஒரு சினிமாவினுடைய பாரம்பரிய குடும்பத்திலிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நாக சைத்தன்யாவை லவ் பண்ணுறாங்க. அந்த லவ் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. அப்புறம் வந்து அந்த லவ்வை வந்து அந்த குடும்பம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா நாகேஸ்வராவுடைய ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி, நாகார்ஜுனா எவ்வளோ பெரிய ஆள், நாகார்ஜுனுடைய மகன், அவங்களுடைய அன்னபூர்ணா ஸ்டுடியோ அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ, கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி சொத்து உள்ள ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்க பார்த்து ஒரு சாதாரண பொண்ணை லவ் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனால் நாக சைத்தன்யா உறுதியாக இருக்கார், இந்த பொண்ணை தான் நான் திருமணம் பண்ணுவேன், நான் திருமணம் பண்ணால் இந்த பொண்ணை தான் பண்ணுவேன்னு. பல குழப்படிகள்லாம் மீடியாக்களில் எழுதப்படுகிறது. ஏறக்குறைய வந்து சமந்தாவை அந்த ஃபேமிலி கழட்டி விட பார்க்குறாங்கன்னு தமிழ்லாம் கூட மீடியாக்கள் பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ சமந்தா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கும் போது சொல்கிறாங்க, இல்லை நாக சைத்தன்யா என் மீது அவ்வளோ கடந்து அன்பை வைத்திருக்கிறார். நாகார்ஜுன சாரும் வந்து என்கிட்ட பேசினார், எல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. அதே போல் சொன்ன மாதிரி வந்து திருமணம் நடக்குது, கோவாவில் நடக்குது. 2 முறைப்படி திருமணம் நடக்குது. இந்து முறைப்படி நடக்குது, கிறிஸ்துவ முறைப்படி நடக்குது. சமந்தா வந்து பிறப்பால் கிறிஸ்துவர். இப்படி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அருமையான ஒரு லைஃப் உருவாகுது. நாக சைத்தன்யா என்ன சொல்கிறார், தொடர்ந்து நீ படத்தில் நடின்றார். அந்த ஃபேமிலி ஒத்துக்கிறாங்க, ஏன்னா சினிமா ஃபேமிலி புரிஞ்சுக்கிட்டவங்க. ஆனாலும் வந்து தெலுங்கு ஊடகங்களில் வந்து தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எதுவுமே தனி கொடுத்துன்னு வச்சுட்டாங்க, இவங்க தனியாக ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து நாக சைத்தன்யாவுக்கு வந்து சொத்தில் 10 பைசா பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுக்கதைகள்லாம் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி தொடர்ச்சியாக நடிக்கிறாங்க. நம்ம சொன்ன வரல, கத்தி படம், கத்தி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சமந்தாவுக்கு ஒரு பெரிய ரீஎன்ட்ரி. எந்த தமிழ் சினிமா அப்படி தூக்கி போட்டதோ, எந்த தமிழ் சினிமா அந்த ஸ்கின்னு சரியில்லைன்னு சொல்லிச்சியோ, எந்த இயக்குனர்கள் வந்து கேலி பண்ணாங்களோ, அந்த சினிமா
அந்த இயக்குனர்கள், அந்த டெக்னீஷியன்ஸ், அந்த ப்ரொடியூசர் எல்லாம் வந்து ஒரு படம் இட்டுனோடனே சமந்தா சமந்தா சமந்தான்றாங்க. விஜய்க்கு அந்த பேர் வந்து சூப்பராக இருக்குன்றாங்க. தெரி, மெர்சல் இதெல்லாம் இதுவாகுது. தெலுங்கில் படம் நடிக்கிறாங்க, தமிழில் நடிக்கிறாங்க, ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட் ஆகிறாங்க. ஆனால் மீடியாக்களை சந்திக்கும் போதும் சாதாரணமாக சந்திக்கும் போதும் நான் வந்து ஒரு சாதாரண இடத்தில் இருந்து வந்த பெண் அப்படின்னு மறக்கவே இல்லைங்க சம்பந்தம். நீங்கள் இன்டர்வியூ நான் 2-3 பண்ணியிருக்கிறேன். வந்து ரொம்ப வந்து அவ்வளோ அருமையான ஒரு நடிகை. ஒரு பந்தா கிடையாது. சார் இன்றைக்கி இது பண்ண முடியல, கோச்சிக்காதீங்க சார். அவங்க தெலுங்கில் பிஸியாக இருக்கும்போது அவங்க பாட்டி வீடு அந்த பல்லாவரம் பழைய ஜமீன் பல்லாவரத்தில் இருக்குது. ஒரு தடவை கார்லேயே இன்டர்வியூ பண்ணிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க பாட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் பண்ணோம். அப்படி ஒரு டவுன் டு எர்த். அது காரணம் என்னன்னா, நாம் ரொம்ப கீழ்நிலையிலிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் வந்து ரொம்ப வந்தா காட்டக்கூடாது. அதெல்லாம் சரியான விகிதமாக இதுவே கிடையாது. இந்த மீடியாக்கள் நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்குது. மீடியாக்கள் ஒரு பக்கம் வந்து கிசு கிசு எழுதினாலும் இது பண்ணாலும் பெரும்பான்மையான மீடியாக்காரர்கள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பல்லாவரம் பொண்ணுன்னு எழுதிக்கிட்டு இருக்கிறது தான். அவங்க ஒரு வெப் சீரிஸ் ஒன்று நடிக்கிறாங்க. அந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப நெருக்கமான படுக்கை அறைகை காட்சிகள் கொண்டு இந்த வெப் சீரிஸ் வந்து பெரிய அளவில் பேசப்படுது. அதுதான் நாகார்ஜுனா நாக சைத்தன்யா ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய புகைச்சலை உண்டாக்கியது அப்படின்ற ஊடகங்களில் வர செய்தி எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா, ஏங்க சினிமாவிலே ஊர்ன கொடுங்க. தாத்தா சினிமாக்காரரு, அப்பா சினிமாக்காரரு, அவங்க சித்தி அமலா சினிமாக்காரரு, அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ, சினிமான்னு அந்த சினிமாவை சுவாசித்தவர்களுக்கு அது தெரியாதா? ஆனாலும் வந்து நாக சைத்தன்யா கேட்டுக்கிட்டு என்னன்னா, இது மாதிரி நெருக்கமான படுக்கை காட்சிகள் நடிக்க வேணாமே அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். அதுலேருந்து தான் 2 பேருக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. அதுலேருந்து தான் வந்து ஒரு பேச்சு, அது வந்து ஒரு சண்டையாக மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பிரிவினை ஏற்படுத்தியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு நம்பகத்தன்மைன்னு தெரியல. ஏன்னா இது சம்மந்தமாக நாக சைத்தன்யாவும் பேசுறது கிடையாது, சமந்தாவும் பேசுறது கிடையாது. இது வரைக்கும் விவாகரத்துன்ற ஒரு விஷயம் வருது. இந்த விவாகரத்து இப்போ இது வந்து இப்போ நிறைய விவாகரத்து எல்லாம் தமிழ் சினிமாவில் வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்பவும் அதே போல தான் வந்து தெலுங்கு மீடியாவில் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த புகைச்சலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நாகார்ஜுனா ஃபேமிலியிலேருந்து ஒரு நாகார்ஜுனாவுக்கு 2 ஒய்ஃபு, அதே வழியை தான் மகனும் பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி இந்த புகைச்சல் உண்டாகுது. எழுதுகிறாங்க மீடியாக்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகுது. அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த விவாகரத்தை திட்டமிட்டு சமந்தா தான் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெலுங்கு ஊடகங்கள் பெரிய பரபரப்பு ஏற்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா, நாக சைத்தன்யாவிடமிருந்து ஜீவனாம்சமாக ஒரு பெரும் தொகை வாங்கறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க சமந்தா அப்படின்னு ஒரு வீண் படியை தூக்கி போடுறாங்க. ஏன்னா 4000 கோடி சொத்து, அவ்வளோ முதலீடுகள், ஒரு பெரிய ஸ்டுடியோ, ஒரு டிவி, என்னன்னோ அவங்களுக்கு எக்கச்சக்கமான கிளை நிறுவனங்கள் இருக்குது. பார்க்கறதா சினிமா நடிகர்கள் அவ்வளோ இருக்குது. அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாங்கிறதுக்காக தான் சமந்தா திட்டம் போட்டு நாக சைத்தன்யாவை காதலிச்சு நடித்து நாடகம் போட்டு இந்த தொகையை வாங்கிறதுக்காக அவங்க பார்க்குறாங்க அப்படின் போது இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடனே அவங்க ஜீவனாம்சம் கொடுத்தானுங்க இல்லையா? அப்போ ஒரு சில கோடிகள் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. அந்த கோடிகள் அப்படி தட்டி விடுறாங்க சமந்தா. இதுக்காக நான் வரல, இது என்னுடைய நோக்கமே கிடையாது. எனக்கு இன்னும் ஃபேம் இருக்குது, எனக்கு இன்னும் கிரேஸ் இருக்குது, எனக்கு இன்னும் தெம்பு இருக்குது, எனக்கு இன்னும் ஆடியன்ஸ் இருக்காங்க, எனக்காக இன்னும் பெரிய ஹீரோக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, உன் காசு எனக்கு வேணாம் ஏன்னா அந்த சுண்டுவரில் தட்டி விடுறாங்க. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணுங்க. இந்த பழியை வந்து நாக சைத்தன்யா ஃபேமிலி, நாகார்ஜுனா ஃபேமிலியை திட்டமிட்டு பரப்புனாங்கன்னு அப்புறம் பின்னாடி ஒரு தகவல் வருது. சமந்தா எங்கேருந்து அதிக தொகை கேட்டு போகிறாங்களோன்னு பயத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க வந்து பரப்பியதாக ஒரு தகவல் இருக்குது. அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஓகே, அங்கே தான் தெலுங்கு ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய இடத்துக்கு சமந்தா போனாங்க. அடடா, என்ன இவ்வளோ பெரிய அந்த ஃபேமிலியில் கேட்டிருந்தா அவ்வளோ தொகையை கொடுத்துருக்க முடியும். கொடுக்கலன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு காலி பண்ணுறவங்கள வந்து என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் கொடுத்ததே வேணாம் அவன் காசு அப்படின்னு வந்து சொன்ன அந்த பெண் தான் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. யசோதான்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய டப்பிங் பேசும்பொழுது ஒரு ஸ்டில்லை வந்து சோஷியல் மீடியாவில் சம்பந்தா வெளியிடுறாங்க. அதாவது எப்படின்னா பயங்கரமாக இருக்கும் அந்த அந்த ஸ்டில்லு. ஒரு சமயம் வந்து டப்பிங் வந்து ஒரு காட்சி எடுத்துக்கிட்டே டப்பிங் பேசுகிறாங்களா, இது என்ன ஆச்சுன்னு கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சாய்வு நாற்காலியில் படுத்துக்கிட்டு டப்பிங் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு சமந்தாவுக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் அப்போ தான் விஷயத்தை சொல்கிறாங்க. வந்து எனக்கு வந்து தசை அழற்சி நோய் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு எனக்கு தீரா வலி இருக்குது, அது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன், இந்த படத்துக்கு டப்பிங் பேசி ஆகணும், நான் ட்ரீட்மெண்ட்லேருந்து அப்படியே வந்து ட்ரிப்ஸோடு நான் வந்து பேசியிருக்கிறேன் அப்படின்னு. அத்தனை பிரார்த்தனைகள், அத்தனை வேண்டுதல்கள், தன் சக நடிகையாக, அதாவது போட்டி நடிகையாக இருந்த சில பேர்லாம் வந்து சமந்தா கிட்ட பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் தானாங்க வந்து பேசுகிறாங்க. வந்து
ஒன்று ஆகிடாது, நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன், எல்லாம் ஓகே ரைட் அப்படின்னு. ஆனால் மனோதிடம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த இடத்துலையும் சோர்ந்து போகலை. வந்து ஜிம்முக்கு போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அந்த தசையெல்லாம் வந்து லூஸ் ஆகுதில்ல, அதை டைட் பண்ணுறாங்க, இயற்கை வைத்தியம் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் ஆயுர்வேதிக் வைத்தியம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து ஒன்றும் சரியாகிற மாதிரி இல்லை. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, மாற்று சிகிச்சையாக இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடு வந்து 25 வருடம் அனுபவம் உள்ள என்னுடைய டாக்டர் பரிந்துரை செய்தது தான் நான் போட்டிருக்கேன். ஒரு டாக்டர் வந்து அதுக்காக வந்து என்னை கைது செய்யணும், அப்புறம் வந்து உள்ள தள்ளணும், அந்த இது வந்து நீ டெலீட் பண்ணிவிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணுன்றதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சமுதாய தரப்பில் வந்து சொல்கிறது உண்மையிலே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இதுக்கிடையில் ஒரு திடீர்னு ஒரு வதந்தி. சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவுக்காக பணம் இல்லாமல் சமந்தா ஒரு நடிகரிடம், அதுவும் தெலுங்கு ஹீரோ ஒருத்தர்கிட்ட 25 கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க அப்படின்னு. உடனே அடுத்த நிமிஷமே வந்து சமந்தாவிட்ட வந்து ஒரு பதிவு வருது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நான் இல்லை, அப்படி வந்து சூழ்நிலை நான் இல்லை, நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் சம்பாதித்தல் ஒரு பகுதியை சேமிச்சும் வச்சுருக்கிறேன், அது எல்லாம் என் உடல் நலத்திற்காக தான், நான் யாருக்கிட்டும் போய் கையேந்தலை, அதெல்லாம் தவறான தகவல் அப்படின்னு ஒரு உருக்கமான ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அதுவும் தான் உண்மை. இப்போ என்னென்னா, ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் சினிமா, தென்னிந்திய சினிமாவே சமந்தாவை அப்படி ஒதுக்கணும்னு பார்த்தா, தளபதி 69வது படத்தில் சமந்தா இருக்கிறாங்கன்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஒரு ஹீரோ டிக் பண்ணாமல் எந்த ஹீரோயினும் வந்து ஒரு படத்துக்குள்ளே வர முடியாதுங்க. என்னதான் டைரக்டர் ஓகே பண்ணியிருந்தாலும். ஓகே, தொடர்ச்சியாக அந்த நமக்கே தோணும் இல்லைங்களா, தொடர்ச்சியாக அந்த பெண் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. பொருளாதார ரீதியாக எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு நடிகை அவங்க மெயின்டைன் பண்ணுறது பெரிய கஷ்டங்க. ஒரு கார் மெயின்டைன் பண்ணணும், ஸ்டார் ஹோட்டலில் போகணும், மேக்கப்புக்கு வேணும், ஒரு ரோட்டில் சாதாரணமாக நடந்து போக முடியாது, அவங்க ஹோட்டலில் சாப்பிட்ணும், வேற ஒரு ஹோட்டலில் அவங்களுக்கான வசதின்னு ஒன்று இருக்காது, நீங்கள் சாதாரண குடியிருப்பில் இருந்துட முடியாது. இவ்வளோக்கும் பணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விஜய் படத்துக்குள்ளே வரப்போகிறாங்க, ஒரு பெரிய விஷயம் அது. ஓகே, அது பேர் வந்து திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் தெறிக்க அடிக்கும், பிரமாதமாக இருக்கும், கத்தி வேறு லெவலில் இருக்கும். அது அப்படி வருது. இப்போ இந்த டாக்டர் போட்ட பதிவு வந்து சமந்தாவுக்கு ஒரு பெரிய உருக்கத்தை உண்டாக்கி, நான் வந்து சுய மருத்துவம் எடுத்துக்கல, நான் வந்து சுய பரிசோதனை எதுவும் செய்யலை, நான் போய் மெடிக்கல் ஷாப்பில் வந்து கவுண்டரில் மாத்திரை வாங்கி சாப்பிடல, என்னுடைய டாக்டர் பரிந்துரை செய்ததை நான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது, நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், நான் டெலீட் பண்ண முடியாது, நான் மன்னிப்பு கேட்க முடியாது, எதுவாக இருந்தாலும் என் டாக்டர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லுதான். ஏன்னா எவ்வளோ பேர் இந்த சுய வைத்தியங்கள், சுய பரிசோதனை இதெல்லாம் செய்கிறாங்க. வந்து அது டாக்டர் சொல்கிறதும் ஓகே தான். வந்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் அதை பண்ணினீங்கன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு. ஆனால் சமந்தா சொல்வதில் நியாயம் இருக்குது. ஒரு பெண் தானே, வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும், எவ்வளோ பெரிய இது இருக்கும். அதனால் சமந்தா ஒரு பூரண நலம் அடைந்து பழைய சமந்தாவாக ஒரு திடகாத்திரமான உடலோடு மனதோடு வந்து திரும்பவும் அடுத்த ஒரு பெரிய ரவுண்டு தென்னிந்திய சினிமாவில் கலக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை.